ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் மசாலா கறி தான் பண்ண போகிறோம். எந்த குழம்பும் தேவையில்லை, சைடிஷ் தேவையில்லை. இது ஒன்று மட்டும் இருந்தால் போதும். சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடலாம். நம்மளோட கிச்சன் வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம். இது சீசன் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் மசாலா கறி பண்ண போகிறோம். முருங்கைக்காய் ஒரு 3 முருங்கைக்காய் மீடியம் சைஸாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். அரைக்கிற பொருட்கள் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதாவது 4 வெங்காயம், தேங்காய் பார்த்திங்கன்னா நம்மளோட உள்ளங்கை அளவுக்கு தேங்காய் எடுத்தால் போதும். ரொம்ப சின்ன சின்ன பீஸாக நம்ம நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது ஒரு சில்லில் பாதி அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, பட்டை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, வெள்ளைப்பூடு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சின்ன சின்ன பீஸாக நம்ம வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டியதில்லை. அதே போல் தக்காளி பார்த்திங்கன்னா 3 தக்காளி இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதையும் மிக்சி ஜாரில் போட்டு கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட வீட்டு மசாலாவும் நம்ம 1 ஸ்பூன் சேர்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அப்படின்றதுனால நான் எடுத்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகாய். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 5 வெங்காயம் 6 வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே இதுக்கு தேவையானது. இப்போ பாத்திரத்தை காய வச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 பச்சை மிளகாய், வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த வெங்காயம். இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடணும். நம்ம ஒரு கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். மசாலா கறின்றது ஒரு கிரேவி மாதிரி வர்றதுனால வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடணும். நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. 2 கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலராக வந்துடணும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா முருங்கைக்காயை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காயை போட்டு எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி, தேங்காய் பேஸ்ட் இது ரெண்டையும் நம்ம சேர்த்து நல்லா முருங்கைக்காய்க்குள்ளே அந்த பேஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் நம்ம வதக்கணும். ரொம்ப ஈஸியான முருங்கைக்காய் மசாலா கறி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போயுமே நம்ம முருங்கைக்காயில் சாம்பார் வைப்போம், காரக்குழம்பு வைப்போம், புளிக்குழம்பு வைப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை மசாலா கறி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். முருங்கைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வதங்கி வெந்த நிலைமைக்கு வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம வேக வச்சுக்கணும். உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு போட்டிருக்கிறதுனால இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா தூள் அதை நம்ம காரத்துக்கு தக்கவாறு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்க்கலாம். இல்லை ரொம்ப எனக்கு காரம் வேணும் அப்படின்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சோன்னு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தா தான் முருங்கைக்காய் நல்லா மாவு மாதிரி வெந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான சுவையான முருங்கைக்காய் மசாலா கறி நமக்கு ரெடி ஆயிரும். இதே போல் நல்லா வதக்கிடுங்க. நம்ம சேர்த்த அந்த பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் பச்சை வாடை போய் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். நமக்கு முருங்கைக்காய் மசாலா கறி நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தா தான் முருங்கைக்காய் வேகும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த கிரேவி மேலே இருக்கிற தண்ணிலாம் பார்த்திங்கன்னா நல்லா வற்றி சூப்பரான ஒரு வாசனையாக நல்ல ஒரு கெட்டியாக வரும். தண்ணி பாருங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணிலாம் நல்லா வற்றிரும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.